Daily. Taste the Daily. அது சரி அண்ணி, என்னோட பிரியாவை சேர விட மாட்டேன்னு அவளை அடிக்கிற அளவுக்கு போனவ இப்ப எப்படி திடீர்னு மனசு மாதிரி டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா? பணம் ஏதாவது கேட்டாளா? அது 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கேக்குறா கார்த்திக். என்ன இலக்கிய சொல்ற? பணம் கேட்டாளா? ஆமாங்க. அதான பார்த்தேன். மா பாத்தீங்களா, இத்தனை நாளா அஞ்சலி என் கூட சேரணும்னு ஆசைப்பட்டது பாசத்துக்காக இல்ல, பணத்துக்காக தான். எப்படியோ என்னை விட்டு அவ போய் தொலைஞ்சா சரி. அண்ணி இது போதும் அண்ணி, இனி நான் பிரியாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த தடையுமே இல்லை. ஏன் கார்த்திக், அஞ்சலி பிரியறத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இந்த டைவர்ஸ் நீ அவசியம்னு நினைக்கிறியா? ஏன் அப்படி திடீர்னு கேக்குறீங்க? என்ன இலக்கியா இப்படி சொல்ற? டைவர்ஸ் வாங்குறது அவசியங்கிறதுனால தானே நீ அஞ்சலி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல ஜானு, அதுக்கு சொல்ல ஜானு. இவ்வளவு நாளா அஞ்சலி கூட கார்த்திக் ஒன்னா வாழ்ந்திருக்கான். என்னதான் புருஷன் கூட சண்டை போட்டாலும் மனசுக்குள்ள மனைவிங்கிற அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் கார்த்திக் மனசுல இருக்கலாம்ல. ஓ, அத மனசுல வச்சுட்டு தான் அப்படி கேக்குற. அண்ணே உங்களுக்கெல்லாம் டவுட்டே வேண்டாம். என் மனசுல அஞ்சலி மேல வெறுப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவளை பிரியறதுனால எனக்கு சந்தோஷம் தானே தவிர ஒரு துளி கூட வருத்தம் கிடையாதுன்னு. அது சரி, அஞ்சலி இப்போ கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு பேச்சு மாதிரி குறுக்க வர மாட்டால? அது எப்படி வருவா? அதான் இதுல சைன் பண்றதுக்கு அட்வான்ஸா 10 லட்சம் ரூபாய் வாங்க போறால, எப்படி வருவா? ஆனா இந்த சந்தோஷத்தை இப்படியே விட்டுற கூடாது. ஏதாவது பண்ணி செலிப்ரேட் பண்ணணும். நான் ஸ்வீட் பண்ண போறேன். உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ண போறேன். இந்த இலக்கிய வச்சுக்கோ. நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் வாங்க. ஸ்வீட் செய்யவா? ஆமாமா. டேய், உன் தம்பிக்கு சந்தோஷத்தை பாரு. வா வா, உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு லட்டு தானே பிடிக்கும். வா லட்டு பண்ணலாம் வா. என்ன இலக்கியா அஞ்சலி இப்படி பண்ணி வச்சிருக்கா? அந்த மூளை கிட்டவள நினைச்சா கடுப்பாகுதுங்க. லைஃப பத்தி யோசிக்காம இப்ப கூட காசுக்கு அலையறா. அஞ்சலி டெஸ்ட் பண்ணதான் ஒண்ணா அனுப்புனேன். ஆனா அவ டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இப்படி ட்விஸ்ட் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரி கௌதம், இப்ப என்னதான் பண்றது? அத்தையும் கார்த்திக்கும் சந்தோஷப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்கள விட பாத்துக்கலாம். என்ன பாப்பீங்க? பத்திரத்தை உடனே கோர்ட்ல கொடுத்து டைவர்ஸ் வாங்கணும்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக டைவர்ஸ் வாங்கி கொடுத்துற முடியுமா என்ன? ஏதாவது சொல்லி டிலே பண்ணலாம். இந்த அஞ்சலி திருந்தவே மாட்டாளா? நம்ம மொத்த பிளானையும் நாசம் பண்ணிட்டாளே. இலக்கியா கூல். இரும்ப நெருப்புல காட்டி தான் இலக வைக்கணும். அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். அதுக்காக நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இந்த விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். எங்கயாவது வெளியில போலாம். எங்கங்க? அத நீ அங்க வந்து தெரிஞ்சுக்க. போலாமா? வா. எதுக்கு இப்படி பாத்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு இருக்க? உன்னை வீசி எறிய முடியல, அதான் இப்படி பாத்திரத்தை வீசி எறிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய், கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட? உனக்கும் கார்த்திக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? சுத்தமா மூளையே இல்லடி உனக்கு. லூசு மாதிரி கத்திட்டு இருக்காத. இலக்கிய நான் கையெழுத்து போடலனா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டினால, நீயும் பார்த்தல. இப்ப நான் என்ன கம்பி என்னணுமா உனக்கு? ஏய், கூறுக்கட்டவளே. கார்த்திகோட ஒண்ணு சேரலன்னா அதுக்கு கம்பியே என்னலாண்டி? நான் எதுக்கு கம்பி என்னனும்? அவளா வந்து வம்பு இழுத்ததுக்கு நஷ்ட ஈடா பணம் கேட்டிருக்கேன். எப்படியும் 10 லட்சம் எனக்கு கிடைச்சிரும். அதை எடுத்துட்டு வந்து தரேன். பொழுது போகலன்னா அதை அப்பப்ப எடுத்து பார்த்து எண்ணிக்கிட்டே இரு. ஆமா, பெரிய 10 லட்சம். இந்த 10 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கடி ஆடம்பரமா வாழ முடியும்? கார்த்திகோட ஒன்னா வாழ்ந்தனா கோடியில புரளலாம். அது உனக்கு புரியலையாடி? இத பாருடி, நான் தான் காசு பணம் இல்லாம உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா 5க்கும் 10க்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். நீயாவது ராணி மாதிரி வாழவனுதா ஓடி போய் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிட்டேன்.
எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிட்டியேடி. நீ பணக்காரியா வாழுவ, ஏதோ உன் நிழல்ல நானும் காலம் பூரா வசதியா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியேடி. நம்ம சொத்த தின்ன இலக்கியா வசதியா வாழறாளேன்னு எத்தனை நாள் என் தூக்கம் கெட்டிருக்கும் தெரியுமா? இத பாருடி, இப்பவே இலக்கியாக்கு போன் பண்ணி பணம் வேண்டாம், கையெழுத்து போட்ட டைவர்ஸ் பத்திரத்தை திரும்ப கொடுன்னு சொல்லு. மா, நான் எடுத்த முடிவு அவ்வளவுதான், ஃபைனல். விவரம் தெரியாம நீ ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காத. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு என் தலையெழுத்தை மாத்த முடியாது. கோர்ட்ல அந்த கையெழுத்தை நான் போடவே இல்லைன்னு என்னால சாதிக்க முடியும். அது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ வேணா பாரு, என்னை இந்த பாடுபடுத்துற அந்த இலக்கியாவுக்கு ஏன் கையால தான் ஒரு நாள் முடிவு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, ஏண்டி உன் புத்தி இப்படி போயிட்டு இருக்கு? அவளை கொன்னா மறுபடியும் நீ ஜெயிலுக்கு தாண்டி போகணும். வசதியா வாழறதுக்கு வழி சொன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு வழி தேடுற. இத பாருடி, கையெழுத்த போட்டுட்டு நீ போடலன்னு சொன்னா கோர்ட்டு நம்பிடுமாடி. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.